நான் இந்த இடும்பாவனத்திலே இடும்பா சூரனுக்கு தங்கையாக வைக்கப்பட்ட என் பெயரா எனக்கு இந்த உருவம் ஏன் இந்த ஆவேசம் எப்பேற்பட்ட அழகாக இருந்ததா இப்பேற்பட்ட குழந்தை முன்பொரு காலத்திலே தேவர்களுக்கு சமையல் செய்து கொடுக்கும்படியான ஒரு சமையல்காரியாக அறிந்தேன். அப்பொழுது ஒரு நாளிலே உணவு செய்திருக்கும் பொழுது பல் விளக்காமல், முகத்தை கழுவாமல், குளிக்காமல், காலை கடன்களை தீர்க்காமல் தேவர்களுக்கு செய்த உணவை நான் அருந்திவிட்டேன். அப்பொழுது தேவர்கள் பார்த்தா ஒரு பெண்ணாகப்பட்டால் உனக்கு இப்பேற்பட்ட ஆணவம் இருக்குமா, உனக்கு இப்பொழுதே சாபம் கொடுக்கிறேன் என்று எப்பேற்பட்ட சாபம் கொடுத்தான் தெரியுமா? இனி முதல் நீ ஒரு அரசியாக, அது மட்டும் அல்லாமல் உலகிலே உள்ள அனைத்து பெண்களுக்கும் 2 ஸ்தலம் தான் இருக்கும். ஆனால் உனக்கு மட்டும் 3 ஸ்தலம் உள்ளது என்று அறிவித்து விட்டார். சுவாமி, நான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள். சாப விமோசனம் கொடுங்கள் சுவாமி. சாப விமோசனமா? உனக்கு சாப விமோசனம் பெற வேண்டும் என்றால் உனக்கேற்ற ஆணவன் நீ திருமணம் செய்யக்கூடியவன் உன்னை பார்த்தால் அன்றே உன் 3வது ஸ்தலம் மறைகிறான். அரக்கியாக வாழ்ந்து வருகிறேன். நினைத்த நேரத்தில் நினைத்த உருவம் ஒண்ணுமே புரியல உலகத்துல நாம ஓலை கீர்த்தி இல்லையா? சரி, ஆமாம்பா. ஏம்பா, நம்ம முகத்துல முடிச்சே இல்ல, கண்டிப்பா உனக்கு பொண்ணு கிடைக்குமே. கிடைக்கும்பா கிடைக்கும்பா. கொஞ்ச நேரம் போக்கா இருக்கு. என்னன்னு சொன்னாங்க? பையா 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 அறியாத அறியாத பசங்க
என்ன தெரியல, சின்ன பசங்க. வெயிலுக்கலாம் போவாத. ஏன்னா ஓ பனைமரத்துல தான் காட்டேரி முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு ஓயா சொன்னா. ஏய் பனைமரத்துல காட்டேரி முட்டை இட்டு எந்த காலத்துல காட்டேரி முட்டை இட்டு குஞ்சு பொறிக்குது? பனை மரத்துல இருந்து ஆல மரத்து விழுது ஆடுது. ஆல விழுது ஆடுது. ஏண்டா பனை மரத்துல ஆல விழுது ஆடுதுன்னு கேட்டியா? ஏண்டா நீ பார்க்கல, பனை மரத்திலேயே ஒரு ஆலமரம் முளைச்சிருக்கும். நிறைய இடத்துல சில இடத்துல முளைச்சிருக்கும். அந்த ஆலமரத்து விழுது ஆடுது. என்ன ஓம கேட்ட? தம்பி டேய், நம்ம முகத்துல முளைச்சு எப்படி புண்ணு கிடைச்சிருக்குமே? அது என்னடா பண்ணுது? நீ ஏன்னா ஊருக்கு போகணும்னா பஸ் எல்லாம் தேட தேவையில்ல, ஒரு பொம்மையில உட்காந்து தம்பி தம்பி, நம்ம முகத்துல முழிச்சிட்டு போனிய எப்படி பொண்ணு கிடைச்சதா?
அது மல்லாசாடா, அது மாரி மல்லாசு. டேய் தம்பி, நம்ம முகத்துல மூச்சு எப்படி இருக்கு? கீழால மல்லாசுல தே டேய் தம்பி, நம்ம முகத்துல முடிச்சிட்டு போனே பொண்ணு பார்க்க எப்படி? ஏன்டா என்னாச்சு? மாமா டேய் தம்பி,
மாப்பிள மாப்பிள நம்ம முகத்தில் முடிச்சுட்டு போன எப்படி இருக்கு? அமர் உள்ள போறான். வணக்கம். கிடைச்சதா? சரி காட்டுப்பா. முன்னழகு மூச்சு வாங்கி நிக்குதடி. முன்னழகுன்னா பின்னால காட்டுறாங்க. முன்னழகு மூச்சு வாங்கி நிக்குதடி. உன் பின்னழகு பித்தன் கொல்ல வைக்குதடி. நீ அந்த ஊரில் வாங்கி வந்த இந்த சொக்கு பொடி. அன்னக்கிளி அன்னக்கிளி அத்தை பெத்த வண்ண கிளி. கூட்டுக்குள்ள இடம் இருக்கா வசதி எப்படி? அன்னக்கிளி அன்னக்கிளி அத்தை பெத்த வண்ண கிளி. உங்களை காட்டுனா கண்ணுக்கு தெரியல, பத்திரிகை கண்ணுக்கு தெரியும், எவ்வளவு தெரியும். உனக்கு இன்னொரு ஆள் காட்ட அவர் சும்மாவர் அப்படியே கண்ணு மாதிரிப்பான். அது மில்லிக்கு போய் வந்துக்கிறான். மில்லிக்கு போய் மில்லில் இருக்கிறாரா பாய எப்படி வேலை நாளையாம் பார்த்துட்டாரு. இதுவா நல்லா தார் பாரு மாதிரிக்கிறாங்க. இங்க கனவு பார்க்குமா 160. பஸ்ஸுக்கு போனா ஒரு 180 ரூபா ஆகுது. என் அகோர உருவத்தை பார்த்து பயந்துட்டான். என் அழகான உருவத்தை பார்க்க போறாயா? பார்க்க போறாயா? அதே
அழகான